ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நிர்மல் கிறிஸ்டினா என்னும் மணமக்களே, இவர்களுடைய அன்பார்ந்த பெற்றோர்கள் ஷேகர், ஷகிலா, ஆரோக்கியராஜ், ஸ்டெல்லா என்னும் அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே, இங்கே கூடி வந்திருக்கின்ற உறவினர்களே, நண்பர்களே, இங்கே என்னோடு இணைந்து பலி நிறைவேற்றுகின்ற பங்கு தந்தை ஆல்பர்ட், அதே போல் சைமன், அருள், புஷ்பராஜா, எங்கள் தந்தை சகாயராஜ், சகாய செல்வன், வியானி என்னும் அருள் பணியாளர்களே, இன்றைக்கு உண்மையாகவே மிகவும் மகிழ்ச்சியான நாள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை பெற்றவர்களுக்கு ஆண்டவரே ஏற்பாடு செய்த அற்புதமான நாள். யார் நினைத்திருப்பார்கள் நிர்மலுக்கு கிறிஸ்டினா தான் என்று? கடவுளே முன் குறித்து வைத்தது. எனவே நாம் எல்லாரும் நன்றி கூறுகிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் இருவரையும் உங்கள் பெற்றோர் உருவாக்கினார்கள். இன்றைக்கு கடவுளே கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். நிர்மலுக்கு கிறிஸ்டினா, கிறிஸ்டினாவுக்கு நிர்மல். எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும். சிறு வயதில் நாம் படித்திருக்கிறோம், கடவுள் நம்ம எதற்காக படைத்தார்? அன்பிற்காகத்தான் படைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வேஸ்வரனை நேசிப்பது, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது என்று. இந்த அன்பு மிக நெருக்கமான முறையில் முழுமை பெறுவது ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியுமாக ஆண்டவர் சன்னிதானத்தில் வாழ்க்கையை தொடங்கி வாழ்நாளெல்லாம் அந்த அன்பு கட்டளையை நிறைவேற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. அதுதானே இந்த காலத்தில் வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மதித்து காப்பாற்றுவது சுலபம் இல்லை. ஆண்டவருடைய வல்லமை தேவைப்படுகிறது. எனவே தான் இந்த சூழலில் நாம் இந்த திருமணத்தை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, ஆணும் பெண்ணும் மட்டும் போதாது, பணம், நகை, வீடு, வாகனங்கள் போதாது, உம்முடைய அருள் தான் எங்களை ஒன்று சேர்த்து வைத்திருக்கும் என்பதை வல்லமையாக அறிக்கையிடுகிறீர்கள் இங்கே கூடி வருவதன் மூலமாக. முதலாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நாம் பாஸ்கா மறைபொருளை மிக உன்னதமாக கொண்டாடுகிறோம். அந்த பெரிய வியாழக்கிழமை ஆண்டவர் கொடுத்த அன்பு கட்டளை மீண்டுமாக நினைவு கூறுகிறது. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். அவர் எப்படி அன்பு செய்தார்? உயிரை கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்தார். லூக்கா 6 நாம் வாசிக்கிறோம், நல்லது செய், பொறுமையாயிரு, சேர்ந்து ஜெபி, தாராளமாயிரு. ஆண்டவர் சொல்லுது நிர்மல் கிறிஸ்டினாவுக்கு, கிறிஸ்டினா நிர்மலுக்கு, ஆண்டவரை நான் நல்லது செய்ய போகிறேன், பொறுமையாக இருக்க போகிறேன், தாராளமாக இருக்க போகிறேன், சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் இதை சொன்னது ஏன் பகைவர்களுக்கே இவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் கணவன் மனைவி எந்த அளவுக்கு இதை நிறைவேற்ற வேண்டும் என்று பாருங்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2வது வாசகம் மிக அருமையாக இருந்தது. உயிருள்ள பலியாக ஆண்டவருக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒருவர் ஒருவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். உன்னுடைய நன்மைக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்ற உணர்வை கொடுப்பது. பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் அந்த 13ஆம் அதிகாரத்தில் நாம் பல முறை கேட்டிருக்கிறோம். அன்பு பொறுமை உள்ளது, இருமாப்பு அடையாது, தீமையில் மகிழாது, அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும். இன்றைக்கு ஆண்டவர் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், அன்பு கட்டளை கொடுத்தார் என்று பார்த்தோம். ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். நான் பல முறை போகின்ற இடத்துல எல்லாம் சொல்லுவேன், வீட்டில் சாப்பிடுகிற சாப்பாடு உடலைத்தான் வளர்க்கும். நமக்கு சாப்பாடு என்ன? வல்லமையுள்ள வார்த்தை.
எஸ்ஐயா 55:3 வாசிக்கிறோம், கேளுங்கள் வாழ்வடைவீர்கள். விவிலியத்தை படியுங்கள், ஒவ்வொரு நாளும் படியுங்கள், ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், நிச்சயமாக வாழ்வடைவீர்கள். வல்லமையுள்ள வார்த்தை. நானே கூட கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தை 100 முறை கேட்டிருக்கிறேன். எனக்கு வாழ்வளித்தது ஆண்டவருடைய வார்த்தை தான். தொடர்ந்து அளிப்பது ஆண்டவருடைய வார்த்தை தான். அது 2வது உணவு. வீட்டில் சாப்பிடுகிற சாப்பாடு உடலை வளர்க்கிறதே. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு 2வது சாப்பாடு. 3வது சாப்பாடு இருக்கிறது நமக்கு. அதுதான் புனிதமிகு நற்கருணை. திருப்பலியில் இந்த திருமணத்தை கொண்டாடுகிறோம். எதற்காக? ஆண்டவர் அப்பத்தை பிட்டார் என்னும்போது என்ன அர்த்தம்? இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்னார் என்றால் என்ன அர்த்தம்? இதை வாங்கி பருகுங்கள் என்று சொன்னார் என்றால் என்ன அர்த்தம்? எவ்வித மிச்சமும் என்று என்னையே கொடுக்கிறான் என்கிறார் ஆண்டவர். அதை பின்பற்றி நிர்மல், எனக்காக எதுவுமே நான் வைத்துக் கொள்ளப் போவதில்லை. அதே போல கிறிஸ்டினாவும் எனக்காக நான் எதையுமே வைத்துக் கொள்ளப் போவதில்லை. இதை தாண்டி முழுமையாக நற்கருணையில் ஆண்டவர் தம்மையே கொடுப்பது போல நற்கருணை வாழ்வு வாழ்வேன் என்று, அது முக்கியமான உணர்வு. உயிர்ப்பின் காட்சிகளை பற்றியெல்லாம் இப்போது சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். எம்மாவூஸ் சீடர்களுடைய உள்ளம் பற்றி எறிந்ததால், இறை வார்த்தையை ஆண்டவர் தெளிவாக்குகையில் உள்ளம் பற்றி எறிந்தால் மட்டும் போதாது, அப்பத்தை பிற்கையில் தான் கண்டு கொண்டார்கள். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை ஒரு பக்கம் ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை, இன்னொரு பக்கம் புனிதமிகு நற்கருணை. இதை நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன். வழக்கமாக சாமியார் கல்யாணம் பண்ணாதவர் தான் இது போல் மணமக்களுக்கு புத்திமதி சொல்லுகிறார். என்னை போல ஒரு குருவானவர் கேட்டார், நன்கு விளைந்த தம்பதியரிடம் என்ன சொல்லணும்? அவங்க சொன்னாங்க, அந்த மணமக்கள்கிட்ட சொல்லுங்க, மேரேஜ் இஸ் எ கிஃப்ட். எவ்வளோ கிஃப்ட்! நான் தொடக்கத்திலே சொன்னது போல இது மிகப்பெரிய கொடை. நான் ஒரு அழகான பேனா கொடுத்தா அதை போய் மண்ணில் குத்தி விளையாட நான் எதிர்பார்ப்பதில்லை. கடவுள் கொடுத்த இந்த கிஃப்டை வீணாக்கக்கூடாது. சில பேர் நொந்து கொள்வார்கள், கிளியாட்டம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்படி ஆகிட்டானே, அப்படி நடந்து விடக்கூடாது. அதே போலத்தான் சில கணவர், சில மனைவிகள் ஒருவருக்கு துணை செய்யாமல் இருக்கின்ற போது அது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார், நல்ல விதமாக ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்க்க. இரண்டாவது, சாமி அது ஒரு கமிட்மெண்ட் என்று சொல்லுங்கள். கிறிஸ்தவ திருமணம் ஒரு கமிட்மெண்ட், அர்ப்பணம். நான் மட்டும் இறைவனுக்கு என்னை அர்ப்பணித்து விடவில்லை, ஒருவருக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் இதனுடைய ஒருமைத்தன்மை, பிளவுபடாத்தன்மை நம் எல்லாருக்கும் இருப்பது. உன்னுடைய இடத்தில் வேறு யாரையும் வைத்து பார்க்க மாட்டேன் என்பதுதான் திருமணம். பெற்றோர் சொன்னாலும், சமூகம் சொன்னாலும், அரசாங்கம் சொன்னாலும், ஏன் நாமே கூட பை மியூச்சுவல் கன்சென்ட் பிரிய மாட்டேன். பிளவுபடாத்தன்மை, ஒருமைத்தன்மை நம்முடைய திருமணத்தின் சிறப்பு. கமிட்மெண்ட். எல்லாத்த விட ஸ்டீஃபன் கவே சொல்றது மாதிரி, the main thing is to have the main thing as the main thing. அதை மனசில் வைத்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு முதலிடம், வாழ்க்கை துணைவருக்கு 2வது இடம், வேலை, மற்றவர்கள் எல்லாம் 3வது தான். கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து ஒருவருக்கு 2வது இடம் கொடுத்து மற்றவற்றை அந்தந்த உரிய இடத்தில் வைத்திருந்தால் எதுவுமே கெட்டு போகாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். என்னாலும் துணை இருக்கட்டும். அன்பாயிருங்கள், பொறுமையாயிருங்கள், தாராளமாயிருங்கள். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மௌனமாக துன்புற்றார். இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். மகனோடு இறுதி வரை உடன் இருந்தார். சேர்ந்து ஜெபித்தார். ஒரு கல்யாணம்னா என்ன செய்யணும்னு ஒரு சின்ன பையன்கிட்ட காணா ஒரு திருமணத்தை பற்றி சொல்லிட்டு கேட்கும்போது, கல்யாணம்னு ஒன்று இருந்தால்
இயேசுவை கூப்பிடணும், மாதாவை கூப்பிடணும்னு சொன்னாங்க. ஆண்டவரை கூப்பிடுங்கள் உங்கள் இல்லத்திற்கு. ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை, புனிதமிகு நற்கருணை உங்களுக்கு திடம் அளிப்பதாக. உங்களால் உங்கள் குடும்பமும் உறவுகளும் ஆசிரை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த காலத்தில் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லப்படுகிற முக்கியமான செய்தி அமைதி. 3 முறை யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார். நேற்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொன்னார், அமைதி உரித்தாகும், சமாதானம், ஒவ்வொரு நாளும் பொறுமையாக இருந்து மன்னியுங்கள். இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி. ஆண்டவரை சுமந்து சென்றார், நற்செய்தி மதிப்பீடுகளை சுமந்து சென்றார். போகும் இடமெல்லாம் மகிழ்ச்சி. ஒருவருடைய மகிழ்ச்சிக்காக, மன அமைதிக்காக இருக்கிறீர்கள் என்பதை ஒருபோதும் மறக்காமல் தொடர்ந்து உங்கள் அன்பு பயணத்தை இறைவன் வழிநடத்துவாராக. ஆமென்.